கூடியவளாக அமைந்திருக்கும். இதுல அந்த தசாநாதன் எங்க இருக்கா, நம்மளுக்கு என்ன தசை நடக்கிறது, தசாநாதன் எங்க இருக்கா, அதனால் நம்ம வரக்கூடிய பிளஸ் மைனஸ் என்னன்னு பார்த்துக்கணும். அடுத்தது கல்வியில் ஊக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல ஏழ்மையா இருந்தால் கூட மெத்த படித்தவர்கள், படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கொண்டவர்களாக இருப்பார்கள். சித்ரா நட்சத்திரம், கன்னிராசி, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அதிகமாக இவர்கள் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் சார். நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கு தெரியவே தெரியாது. இவன் நல்லவனானு தெரியாது, கெட்டவனானு தெரியாது. அவனோட பழகக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இவனுக்கு வெள்ளந்தியாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பல பேருக்கு வெள்ளந்தி குணம் ரொம்ப ஜாஸ்தி. ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அடுத்தவன் டே அவன் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறான்டா அப்படின்னு எவனாவது சொன்னாதான் இவனுக்கு தெரியும். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுப்பான். வெள்ளந்தியான குணம் கொண்டவர்கள் சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அதனால் பல இழப்பு இருக்குது. அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். பல சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கே தெரியாது.